அனைவருக்கும் வணக்கம். எனது உரையை முதலில் ஒரு பாடலுடன் ஆரம்பிக்கிறேன். எனது சகோதரர்களுக்காக. வெற்றி கொடிகட்டு மலைகளில் முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா, வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வரிய பாருங்க, எங்களோட சகோதரருக்கு எப்படி வரி வச்சு கொடுக்கறாங்க பாருங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த தடைக்கல்ல கூட வெற்றியோட படிக்கல்ல மாட்டி சாதிக்கிறது, எந்த பிரச்சனையும் தாண்டி சமாளிக்கிறது எங்களுடைய சகோதரர்கள் தான், எங்களுடைய அப்பாக்கள் தான். நடுவர் அவர்களே கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. ஓ, உங்கள்கிட்ட சொல்லியிருக்க கூடாதோ, நீங்க அங்கிட்டு தான் கைத்தட்டுவீங்களா? அங்க பாருங்க, தலையாட்டுறத பாருங்க. இப்பவும் பாருங்க, நான் ஒரு பெண்ணா இருந்துட்டு ஆண்கள் தான் புத்திசாலித்தனமாக பிரச்சனையை சமாளிக்கிறாங்கங்கிற அணிக்காக நான் வாதாட வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பிரச்சனை அப்படின்னு பெண்கள் நினைக்கிறதே அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாரையும் நாத்தனாரையும் தான் பிரச்சனையாக நினைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, இங்கே எத்தனை பேர் கூட்டு குடும்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கூட்டு குடும்பமே கிடையாது. எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 குழந்தைங்கள். ஆனால் இந்த 4 பேருக்கு சமைச்சிட்டு வர்றதை தான் எங்கள் சித்ராக்கா இவ்வளோ நேரம் வாய் வலிக்க சொன்னாங்க. நான் பொங்கல் வச்சேன், நான் சாம்பார் வச்சேன், நான் அவியல் வச்சேன், நான் பொரியல் வச்சேன்னு. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையாவது பெண்கள் சமைக்கிறாங்களா? கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. எந்த கல்யாண வீட்லயாவது பெண்களை சமைக்க விடுறாங்களா? 1000 பேருக்கு சொல்லுங்க நடுவர்களே. ஐயோ, நடுவர் அவசரப்பட்டுட்டேன். 500 பேருக்கு 1000 பேருக்கு அசால்ட்டா சமைப்பாங்க ஆண்கள். ஆனா இந்த 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆக்கிட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு புராணம் தான் பாடுவாங்க. 4 மணி நேரத்திலயும் கேசரியா இருந்துச்சா? அதான் சொல்லுங்க, அது கேசரியா உப்மாவான்னு கண்டுபிடிக்க கூட முடியல அடுத்தவங்களால. அப்புறம் என் தங்கச்சி ஏதாவது என்னோட அணியினர்ல இருக்கக்கூடிய என்னோட சகோதரி சொன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த பெண்கள் நொயன்னு சொல்றாங்கன்னு சொன்னா. இந்த நொயன்னா என்னம்மா அப்படின்னு நடுவர் கேட்டாங்க. யாருக்காவது இந்த நொயங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்ப தெரிய போகுது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நொயன்னா அர்த்தமே இல்லாம புலம்புறதுன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, வாயை மூடுறதே கிடையாது. எதை செஞ்சாலும், அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுலனாலும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது இந்த பெண்களோட வேலை தான். நல்லா க்ளோஸ் அப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க, உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவான். அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நடுவர் அவர்களே, என்னோட வீட்டுக்கார் ஒரு LIC ஏஜென்ட்டு. ஏன்னா அவங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நல்லா சமாளித்து வைக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி பொது இடங்கள்ல பேச முடியுது, சுதந்திரமாக பேச முடியுது. அவருக்கு ஒரு ஐடியா, அதாவது எந்த பிரச்சனைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருவாரு. ஒரு பிரச்சனையா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ். இதனால நான் ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் படிக்க போறீங்களா? இல்லை நடுவர், முன்னாடி என்னோட வீட்டுக்காரருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உண்டு. அதாவது அவர் LIC ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உண்டு. இப்பெல்லாம் ஏதாவது எங்கேயாவது இவரோட பேரை கேட்டாலே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. எங்கடா பாட்டு பாடுறது கூட பரவாயில்ல நடுவர்களே, எங்கடா நம்மளை பார்த்தா அந்த அண்ணாச்சி பொங்கல் வந்துருச்சு ஒரு பாலிசி போட்டுருவோமா, அண்ணாச்சி தீபாவளி வருது வீட்டில் அக்காட்ட சொல்லுங்க ஒரு பாலிசி போட்டுருவோன்னு கேட்கறதுனாலே பயந்து எல்லாரும் அவரை கண்டா தலை தெரிச்சு ஓடுறாங்க. அப்புறம் சொன்னாங்க, அதாவது பெண்களுக்கு தான் வீட்டில் வேலை அதிகம்னு சொன்னாங்க. வீட்டில் என்ன வேலை இருக்குது? 24 hours சீரியல் பார்க்கறது தான் வேலை. இப்போ இந்த கூட்டத்தில் இப்படி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் பாருங்கள், யார் குண்டா இருக்கிறவங்கள எண்ணிக்கை அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். எங்கள் அண்ணன்மார்களா, எங்கள் அப்பாமார்களா, இல்லைன்னா எங்கள் அக்காமார்களா, எங்கள் அம்மாமார்களான்னு பாருங்கள். குண்டா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் சமைக்கிறது வீட்டு வேலை மட்டும்தான். ஆனால் எங்களோட ஆண்களுக்கு இந்த இருக்கிற வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு, அதாவது வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்கள கவனிக்கிறதுக்கே 24 மணி நேரம் போதாது. ஏற்கனவே இந்த பெண்களை சமாளித்து கொண்டு போகணுமே. அப்புறம் எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களோட பேர் ஈஸ்வரின்னு பேர். அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அண்ணிக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, ஏம்மா இந்த தடவை இந்த புது வருஷத்தில் உங்களை தான் சிறந்த இந்த கம்பெனியோட உறுப்பினர்னு தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு வந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது, நம்மளும் இந்த வீட்டில் இந்த கொஞ்ச நேரமே இவளால் சமாளிக்க முடியலையே, இவளை எப்படி ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் செலக்ட் பண்ணாங்கன்னு நைஸாக எங்கள் அன்னிக்கு தெரியாமல் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா சார் இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு,
என்னோட மனைவியை தான் சிறந்த உறுப்பினர்னு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களாமே, அவ்வளோ நல்லாவா என்னோட மனைவி வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மேனேஜர் அசால்ட்டாக பதில் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களோட கம்பெனியில் 30 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 30 பேரில் ஒருத்தரை, அதாவது லாட் போட்டு எடுக்கிற மாதிரி ஒருத்தரோட பேர் எடுப்போம். அப்படி ஒவ்வொருத்தராக வரும்போது உங்கள் மனைவியோட பேர் வந்துச்சே ஒழிய மித்தபடி அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதெல்லாம் சும்மா அவங்க மன திருப்திக்காக சொல்கிறோன்னு. ஏன்னா வீட்டில் அந்த ஒருத்தராலேயே சமாளிக்க முடியலைன்னா கம்பெனியில் உள்ளவங்க எப்படிங்க சமாளிப்பாங்க? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிலாவை காட்டி சோறுட்டுறதுன்னு சொல்லக்கூடியது இந்த காலத்தில் எந்த பொம்பளைங்களும் செய்கிறதில்ல. ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய வேலையாக போகுது. அந்த மொபைலில் வந்து குழந்தை கையில் அது 2 மாதமாக இருக்கும், அது கையில் கொடுத்துருவாங்க. அது இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த தள்ளும் போது உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதை பாட்டை கேட்க வச்சுக்கிட்டே சோறு விட்றாங்க. ஆனால் எங்கள் ஆண்கள் நிலாவில் கூட போய் கால் பதிச்சு வந்துட்டாங்க. எதுக்குன்னா அவங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தூசியாக நினைக்கிறதுனால தான் அவங்களால அப்படியெல்லாம் செய்ய முடிஞ்சு. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நம்ம அக்கா மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா கதவை பூட்டிக்கிடுவாங்க. நமக்கு எதுக்குடா வம்பு, அவள் பாட்டுக்கு முடிய பிடிக்கிறா சண்டா போடுறா அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ள நம்மளோட சகோதரர்களை பாருங்கள், அடே மாப்பிள்ள எனக்கு ஒரு பிரச்சனைடா உடனே வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஏது என்னன்னு கேட்காம உடனே இந்த ஸ்பாட்டுக்கு ஆஜராகி என்ன செய்யணுமோ தன்னோட நட்புக்கு உதவிக்கரம் கொடுக்கறது எங்களோட ஆண்கள் தான். நடுவர் அவர்களே சொன்னாங்க, பட்டு வரிசையெல்லாம் சொன்னாங்க, அந்த பட்டு இந்த பட்டு ஆரணி பட்டு காஞ்சி பட்டுன்னு. இவ்வளோ பட்டு சாரி வாங்குறீங்களே, காசு யாரு கொடுக்குறா? எங்கள் அண்ணன் தானே கொடுத்தாகணும். அங்கேயும் போய் நீங்கள் சாரீ செலக்ட் பண்ணுறது மட்டும்தான், அந்த கவுண்டரில் இருக்கக்கூடிய பில்லை செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் அண்ணனோட வேலை தானே நடுவர் அவர்களே. இப்போ போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்திருக்கிற கூட்டத்தில் வந்திருக்கிற என்னோட சகோதரர்களையும் என்னுடைய தந்தைமார்களையும் பாருங்க, யாராவது மினுக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்களா? ஆனால் இங்கே இருக்கிற எங்களோட சகோதரிகளை பாருங்க, பட்டு சாரி, தலை நிறையா பூவு, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அவங்க யாரு சம்பாரிச்சது அப்படின்னு கேட்குறீங்க. அட்னா லுங்கியோட என்னப்பா நம்ம நிகழ்ச்சி பார்க்க போகிறோன்னு அப்படியே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மேக்கப் பண்ணுறதுக்கே பாதி நேரம் செலவாயிரும். ஆனால் இவங்கெல்லாம் பிரச்சனைக்கு நாங்கள் தான் சுமூகமாக தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வாங்கின சம்பளத்தை யார் கையில் கொடுக்கறது? மனைவிட்ட கொடுக்கறதா இல்லைன்னா அம்மாட்ட கொடுக்கறதா? மனைவிட்ட கொடுத்தோன்னா அவ்வளோதான், போச்சு, கதை முடிஞ்சு. அம்மா கோவப்பட்டுருவாங்க. அம்மாட்ட கொடுத்தோன்னா அவ்வளோதான், மனைவி பேசவே மாட்டாங்க. 2 நாளைக்கு தட்டு டம்ளரு செம்பு தரையில் வைக்கும் போதே நொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். எதுக்குன்னா அந்த சத்தத்தை மூலமாக தான் அவங்க அதோட வெளிப்படுத்துவாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அதனால தான் எங்கள் வீட்டிலலாம் என்ன செய்வாங்க, எங்கள் ஆத்துக்காரர் கொண்டு சாமி ரூம் முன்னாடி வச்சுருவாங்க. ஏமா நான் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன், சாமி முன்னாடி வச்சுட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட பிரச்சனையே வராமல் பார்த்துக்கிறது நம்மளோட ஆண்கள் தான். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிற ஒரு கோடரி கதை. ஏன்னா ஒரு விறகு வெட்ட ஒரு கோடரியோட ஒருத்தர் விவசாயி போனாங்க. அப்படி போகும்போது அவரோட கோடரி ஆற்றில் தவறி விழுந்துருச்சுங்கிற ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தண்ணிக்குள்ளே இருந்த வனதேவதை கோடரி எடுத்து வந்து கொடுக்கும். அது முதல்ல தங்க கோடரியை காமிக்கும், இல்லைன்னு சொல்லுவார். அடுத்து வெள்ளை கோடரியை காமிக்கும், இல்லைன்னு சொல்லுவார். 3வது அவரோட இரும்பு கோடரியை காமிக்கும், இதுதான் என்னோட கோடரி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த தேவதை, எப்பா உன்னோட உண்மையை நான் மெச்சிக்கிறேன், இந்தா நீ வச்சுக்கோ, இந்த 3ஐயும் நீ வச்சுக்கோ, நல்லா வச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விவசாயி அங்கே விறகு வெட்டும் போது அவங்களோட மனைவி சாப்பாடு கொண்டு வருவாங்க. சாப்பாடு கொண்டு வரும்போது அதே கிணற்றுக்குள்ளே அந்த ஆற்றுக்குள்ளே தவறி விழுந்துருவாங்க. விழுந்தோடனே அதே தேவதை வரும். வந்தோடனே முதலாக எடுத்து கொண்டு தண்ணிக்குள்ளேருந்து ஒரு குஷ்புவை தூக்கிட்டு இந்தாப்பா மனைவி வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும். உடனே இந்த விவசாயி, ஆமாம் இதுதான் என்னோட மனைவின்னு சொல்லிடுவார். உடனே நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இவர் அப்படி குஷ்புக்கு ஆசைப்பட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க நடுவர் அவர்களே, முதல்ல குஷ்புவை காமிக்கும், அப்புறம் ஸ்ரேயாவை காமிக்கும், 3வது அவரோட மனைவியை காமிக்கும், அப்புறம் என்ன சொல்லும், இந்த 3ஐயும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லும். இதுக்கு எதுக்கு வம்பு? இந்த ஒன்னையே வச்சு சமாளிக்க முடியல, 3 பேர்னா நாக்கு தள்ளி போயிரும்ல நடுவர் அவர்களே. அதனால தான் அவர் முதல்லையே சொல்லிடுவார். இப்போ பொண்ணு பார்க்க வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்லாம் வாசலில் ஆட்களாக உட்காந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக வெளியூர்லேருந்து வர்ற ஆட்கள், ஏம்மா இந்த பொண்ணு வீடு எதே, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் இந்த பொண்ணு பார்க்குறதுக்காக அப்படின்னு சொன்னால்,
இந்த பொண்ணையா பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேற ஒன்றுமே கேட்க மாட்டாங்க நடுவர்களே. இந்த பொண்ணையா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இழுவையிலே 1000 அர்த்தம் இருக்கும். அவங்க நல்ல விஷயத்துக்கு சொன்னாங்களா எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. வந்த மாப்பிள்ளை அதோட அவ்வளவுதான். ஓகே. இப்படி எல்லா வகையிலையும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றது பெண்கள்னால மட்டும்தான் உருவாகுதே ஒழிய இந்த ஆண்கள் தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்லை வெளியில் போகிற வேலையும் பார்த்து குடும்பத்தையும் தன்னோட தோளில் சுமப்பதால் தான் இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா அயர்ந்து தூங்கிடுவாங்க. பொம்பளைங்களுக்கு வந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் அந்த நாடகம் பார்க்குறேன் இந்த நாடகம் பார்க்குறேன்னு முழிச்சிருப்பாங்க. மித்தபடி வந்து ஆண்கள் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. வேலை முடிஞ்சா சாப்பிட்டோமா கடான்னு படுத்தோமா தூங்கணுமான்னு ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் புத்திசாலித்தனமாக கையாளுறது எங்களுடைய தந்தைமார்களும் என்னுடைய தமையன்மார்களுமே ஒழிய என்னுடைய அக்காக்களோ நாங்களோ பிரச்சனைகளை சுமப்பது இல்லை என்று கூறி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 100% ஆண்கள் பக்கம் நின்று வாதிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு வந்து பலத்தை கைத்தட்டு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ ஆறு பேருமே பேசியாச்சு. அடுத்து வந்து தீர்ப்புக்காண்டி நம்ம வந்து காத்திருக்கோம். சுற்றி திருமணம் ஆகாதெல்லாம் முழிக்கிறாங்க. என்னடா இது ஒரு பக்கம் இது பிரச்சனைங்குது, ஒரு பக்கம் இவங்க பிரச்சனைங்கிறாங்க. ஆண்களா பெண்களா பேசாமல் கல்யாணமே முடிக்காமல் இருந்துருவோமா அப்படின்னு கூட தோணும். ஆனாலும் அப்படி இருக்க முடியுமா? பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கல்யாணம் செஞ்சாதான் அது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு. பெண்களுக்கு பொதுவாக வந்து கல்யாணம் திருமணம்ன்ற ஒரு பந்தத்தில் இணையும்போதுதான் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆண்களுக்கு வயதான காலத்தில் ஒரு துணை என்பது அந்த திருமணத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம தாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம பயணிக்கிறோம். ஏன்னா ஒரு நாள் நம்ம சண்டை போட்டுறோம் அவசரப்பட்டு. ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா இல்லாத அந்த ஒரு நாளுக்கு தான் நம்மளுடைய அந்த அவங்களுடைய மதிப்பும் அவங்களுடைய தேவையும் நமக்கு வந்து தெரியும். சரி, இப்போ வந்து ஒரு ராமாயணம் கம்பன் கழகத்தில் ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து யார் வேணாலும் அதில் வந்து டவுட் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து கேட்குறாரு, அனுமாருக்கு ஏன் சார் கல்யாணமே ஆகலை அப்படின்ட்டு. இவருக்கு நடுவருக்கு முழிச்சு போயிட்டார். என்னடா அது இக்கட்டான ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு உண்மையிலேயே அவர் நடுவருக்கு தெரியல. ஆனாலும் ஏதாவது ஒரு நடுவர்னா எதையாவது சொல்லணும்ல. அப்போ இவர் என்னடான்னு யோசிக்கிறாரு. இப்படி ஒரு இந்த பையன் இப்படி கேட்டாப்பிள்ளையே அப்படின்ட்டு உடனே சொல்கிறாரு. அதாவது சுக்கிரவன் வாலி. சுக்கிரவன் வந்து ராமன்ட்ட வந்திருக்காரு. ராமா, என்னோட மனைவியை வாலி தூக்கிட்டு போயிட்டான். என்னோட மனைவியை வாலி தூக்கிட்டு போயிட்டான். என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றி திருப்பி வந்து விட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ராமன் சொல்லியிருக்காரு, என்னோட மனைவியை அவர் தூக்கிட்டு போயிட்டாரு, நானே அதை கவலைப்பட்டு நான் கிடக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அனுமார் அந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்காரு, ஏண்டா கல்யாணம் முடிச்சாலே தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அப்படி ஒரு சில பிரச்சனை காமெடி காண்டி சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து வேற இருந்தாலும் வந்து பிரச்சனையை 3 பேருமே பயங்கரமாக கொட்டிட்டாங்க. என்ன சார் செய்யறதுன்னு. ஒருத்தர் வந்து வைரத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏங்க என்னங்க வைரத்தோட வந்திருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ கேட்டேன், நீங்கள் வாங்கியே தரல. இன்னைக்கு தங்கத்தோடு வைரத்தோடு வந்திருக்கீங்க. நான் ஒரு ஜோசியரை பார்க்க போனேன். பொண்டாட்டி கேட்டால் எதையுமே வாங்கி தந்துடணும், வாங்கி தரலைன்னா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, அதான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் கேட்டுறாரு, மனைவி கேட்டிருக்காங்க, ஏங்க என் கன்னத்தில் இருக்கிற குழியை பார்த்தா உங்களுக்கு என்னங்க தோணுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவசரப்பட்டு படுகுழியில் விழுந்துட்டேனோ அப்படின்னு தோணுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பல பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கிறது. ஒருத்தர் டீ கடையில் டீ சாப்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு சவ ஊர்வலம் நடந்திருக்கு. முன்னாடி ஒரு இதை சவத்தை கொண்டு போயிருக்காங்க, பின்னாடி ஒரு சவம், மூணாவதாக ஒருத்தர் நாயை பிடிச்சிட்டு போயிருக்காரு. அதுக்கு பின்னாடி 200 பேர் வரிசையாக நின்றுருக்காங்க. அவர் கேட்டிருக்காரு, என்னங்க 2 பணம் போகுது, வரிசையாக வேற போகிறாங்க, யாருங்க நாயை பிடிச்சிட்டு போயிடுறாருன்னு சொன்னோடனே, நீ அவன்கிட்டே போய் கேளுன்னு சொன்னோடனே அந்த நாயை பிடிச்சிட்டு போனவர்கிட்ட போய் கேட்டிருக்காப்புல, ஏங்க முன்னாடி யாருங்கன்னு. முன்னாடி என்னோட மனைவி இந்த நாய் கடிச்சு தான் செத்து போயிட்டா. பின்னாடி எங்கள் அம்மா என் மனைவியை காப்பாற்ற போச்சு, அதை நாய் கடிச்சு அதுவும் செத்து போச்சு. அவர் கேட்டிருக்காரு, இவர் ஏங்க இந்த நாய் வாடகைக்கு கிடைக்குமா? இந்த நாய் ஒரு 2 நாளைக்கு மட்டும் வாடகை தாங்க, சோழியை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, அப்படியா அந்த 201வது ஆளாக போய் நில்லுடா, எல்லா பயிலும் அதுக்கு தாண்டா வந்திருக்கான், இந்த நாயை வாடகைக்கு வாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு.
இப்படி பல பிரச்சனைகளை வந்து இவங்க சொல்கிறத வச்சு இந்த கதைக்கு எல்லாமே சேர்ந்து வரும் பிரச்சனைகள். இருந்தாலும் ஆண்கள் படுற கஷ்டம் வந்து சொல்ல முடியாத கஷ்டம். இவங்க வாட்டுக்கு பொய்யா சொன்னால் அவங்க ஒத்துக்கிற முடியுமா? ஜவுளி கடைக்கு போனாங்களாம், பட்டு, அந்த பட்டு இந்த பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, காரைக்குடி பட்டு, கமுதி பட்டுன்னு அடுக்கிட்டு போயிட்டா நம்ம ஆளுங்க என்னது, வெளியில் நின்றுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துட்டு வாமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் இருக்கிற ஏடிஎம் கார்டு காசெல்லாம் செலவழிச்சிட்டு கடைசியில் அவர் வாங்கிட்டு வர்றது என்னது, ஒரே ஒரு வேட்டி. இவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன்று தான் இருக்குன்னா இவர் போய் வாங்குறதெல்லாம் அதாக இருந்தால் அது ஒன்று தான் இருக்கும். ஒரே ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அந்த ஆம்பளை அதையும் பெருமையோட தன்னோட மனைவிக்கு எல்லாமே வாங்கி தந்துட்டு தான் ஒரு வேட்டியோடு நின்று அவருடைய மனைவியை பெருமைப்படுத்துவது ஆண்கள். சரிங்களா? நல்லா கைத்தட்டுங்க. மனைவியை பெருமைப்படுத்துவது ஆண்கள், பெருமையை தான் படுத்துகிறான், அதனால் கைத்தட்டலாம். வீட்டில் ஒரு சோப்பு இல்லாட்ட கூட அவரோட வழி வெளியில் போய் யாரார்ட்டையும் திட்டு வாங்கி ஒரு வேலை பார்த்துட்டு வராங்க. ஒரு கூலி வேலைக்கு போனால் சும்மா விடுவாங்களா? ஒரு கூலி வேலைக்கு போனால் என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியெல்லாம் மனசுக்களை வச்சுக்கிட்டு அவன் கொடுக்குற சம்பளத்தை கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்துட்டு பல கஷ்டங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் குழந்தைகள் மனைவி மக்கள் எல்லாரும் நல்லா வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் யாரு? ஆண்கள். அப்போ நம்ம குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தன்னார்வத்தோடு உழைக்கக்கூடியவர்கள் ஆண்கள். அப்போ அவங்க பெரியவங்க தானே. அப்போ அதை போய் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். கொஞ்சம் கேள்வியா? கேசரி என்ன, வடை என்ன, பாயாசம் என்ன? கேசரிக்கும் உப்புமாவுக்கும் ஒன்றுமே தெரியலை. எப்படிங்க இப்படி வாய் கூசாமல் இப்படி இவரை போட்டு தாக்குனீங்கடா அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவார். ஒரு பேஸ்ட் முடிஞ்சுன்னா நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க, ஆனால் அந்த பேஸ்ட்டை எடுத்து அம்மியில் வச்சு நச்சு அதை இப்படி பிதிக்கி வாயில் வச்சு கடித்து அதை கொஞ்சம் போல் அந்த ப்ரெஷ்ஷில் வச்சு தேய்ச்சிட்டு போவாருங்க. ஆம்பளைங்க அப்படி ஒரு கஷ்டத்தை வந்து புரிஞ்சு நடந்துக்கூடியவர்கள் வந்து ஆண்கள். ஆமாம், அது மட்டும் இல்லை, அதாவது கொஞ்சம் நஞ்சம் வந்து விழா காலங்களில் எதுவுமே இல்லை, அவங்க சோர்வுங்கிறது மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தேவையானதை கொண்டு வந்து இது இல்லை ஓடுங்க விழாத்தி குளத்துக்கு, இது இல்லை பெருநாளைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் செய்து கொடுத்து பெருமைப்படுத்துவர்கள் ஆண்கள். ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யலை. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா பின்புலமாக இல்லை, பெண்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் ஆண்கள் இல்லைன்னா, ஆனால் அவங்க தான் நீங்கள் உட்கார்றதுக்கு காரணம். அவங்க எங்கேயோ போயிருக்காங்க, வேலை செய்ய போயிருக்கலாம், இன்னும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிற ஆண்கள். ஆனால் பெண்களையும் நம்ம வந்து சும்மா சொல்லிட முடியாது. பெண்களை வந்து நம்ம வந்து சும்மா சொல்லிட முடியுமா? இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு கருத்தை வந்து வரிசையாக சொன்னாங்க பெண்கள். அதாவது வீட்டில் வந்து சில பேர் வந்து பெண்கள் தான் சில வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களே. ஆனால் ஆண்கள் வந்து அவசர புத்தின்னு சொல்லுவாங்க, அவசரப்பட்டுட்டு எதையாவது முடிவெடுக்கக்கூடியவர். ஏங்க அந்த எழுத்து வீட்டுக்காரர் வயிறாருங்கன்னு சொன்னால் உடனே கம்பை தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு போகிற ஒரு மூர்க்க குணம் தான் ஆண்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் யாருன்னா பெண்கள். பெண்களையும் சொல்லணும். சரிங்களா? அதாவது ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறாங்க, அந்த கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வந்து ஒரு பிரச்சனையில் வீட்டுக்கு வரணும், உடனே என்ன செய்வார் அப்பா, அவன் அப்படி தான், அவனை நான் போய் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தார்பாச்சை கட்டிட்டு போய் சண்டைக்கு போவார். இல்லைன்னா நீ வாட்டுக்கு இருமா, அவன் என்ன பெரியவனா, டைவர்ஸ் பண்ணிடணும்னு ஒரு அவசர முடிவு எடுப்பது ஆண்கள். ஆனால் பெத்த ஒரு தாய்க்குத்தான் தெரியும் அந்த பிள்ளையோட வலியும் அவளுடைய வாழ்க்கையோட இழப்பும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்து அவங்கள என்ன வழியில் யார்கிட்ட போய் கேட்டால் எப்படி கேட்டால் இவங்களுடைய வாழ்க்கையை நிவர்த்தி செய்ய முடியும்னு சொல்கிறது யாருன்னா அது பெண்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் ஒரு கோபக்கார ஒரு புருஷனே வீட்டுக்கு வந்தாலும் அந்த கோபத்தை அடக்கி சாமர்த்தியமாக சாந்தமாக மாற்றி வாழ்க்கையை செம்மைப்படுத்துவர்கள் பெண்கள். கை தட்டுங்க, இப்போ கை தட்டுங்க. டைம் ஆச்சோ சாப்பிட்றதுக்கு. அப்படி இப்படி ஒரு ஐடியாவை சொல்கிறது, ஐடியாவெல்லாம் வந்து ஆண்களுக்கு டக்குன்னு வராது. ஏன்னா பல பேரை போய் பார்த்துட்டு வராங்க, போய் வெளியில் சுற்றிட்டு வராங்க. அப்போ அந்த டக்குன்னு ஒரு ஐடியா வந்தவுடனே அது மனைவி தான் அந்த ஒரு ஐடியாவை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவது வந்துன்னா மனைவி தான். சரி, அடுத்து வந்து இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ ஆண்களுக்கு உடம்பு சரியாமல் நம்ம வீட்டில் தூங்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவோ ஒரு கசாயத்தை வச்சு என்னங்க செய்யுது, ஊசி போட்டு போவோமா, ஆட்டோ பிடிப்போமா, இந்த பக்கத்து வீட்டை காரை பிடிப்போமா அப்படின்ட்டு மனைவி படாத பாடு மனசில் கஷ்டப்படுவாங்க. வாங்க இந்தாங்க இந்த களியை குடிங்க, கஞ்சியை குடிங்கன்ட்டு அவங்களுக்கு இல்லாத பண்டுகத்தை பார்க்கறது பெண்கள். அதே இது ஆண்கள் அப்படி இல்லை. அசால்ட்டாக பெண்களுக்கு ஒரு அவங்க படுத்திருந்தாங்கன்னா காய்ச்சலில், அதெல்லாம் முடியாதுமா
போய் ஊசி போட்டு வா பஸ்ஸில் ஏறின்னு ஒரே வாரத்தில் முடிக்கிறது ஆண்கள். ஆனால் பெண்கள் வந்து அவங்களுக்கு இல்லாத பணிவிடைகளை செய்து பெண்ணின் பெருமையை காப்பது பெண்கள். சரிதானே? அப்படி இருக்கும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை காண என்று கும்மியடின்னு பாரதியார் வந்து அந்த காலத்தில் கனவு கண்டாரு. ஆனால் இந்த காலத்தில் அந்த கனவை நனவாக்கி எல்லாருமே வேலைக்கு போகிறோம். அவங்க மட்டுமா கஷ்டப்படணுமா? நம்மளும் கஷ்டப்படணும்ட்டு குடும்பத்திற்காக வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை தூக்கி நிலைநிறுத்துவது யாருன்னா இந்த காலத்தில் ஆணுக்கு சமமாக வந்தாச்சு பெண்கள். ஆணுக்கு மேலேயே போயாச்சு. இவங்க சொன்னாங்கல்ல, நாட்டை என்ன வீட்டை என்ன இந்த நாட்டையே வழிநடத்த தெரிந்த பெண்கள். அந்த குடியரசுத் தலைவர் அம்மா முர்மு அவர்களை பற்றி சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட பெண்கள் ஏன் குடும்பத்தை சமாளிக்க முடியாது? அற்புதமாக இன்னைக்கு சமாளிச்சுட்டு வராங்க. சொன்ன மாதிரி எவ்வளவு இது இருந்தாலும் ஆண்கள் வந்து சம்பளத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க, அதோடு நின்றுச்சு. ஆனால் பெண்கள் தான் சம்பளத்தை வாங்கிட்டு அதில் என்ன பண்ணணும், எவ்வளவு மிச்சம் வைக்கணும், அதுக்கு என்னென்னலாம் எதிர்கால தேவைக்கு வைக்கணும், அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், பள்ளி கல்லூரிகளுக்கு குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க என்ன படிக்கணுங்க டிசைட் பண்ணுற அளவுக்கு வீட்டு குடும்ப அந்த நிர்வாகம், நாட்டின் நிர்வாகத்தை விட வீட்டு நிர்வாகத்தை சிறப்பாக செய்பவர்கள் பெண்கள். சரிங்களா? அதுக்கு தான் பெண்களை வந்து வலது காலம் எடுத்து வச்சு வாமான்னு சொல்கிறது பெண்களை தான். ஏப்பா நீ வலது காலம் எடுத்து வாப்பா அப்படின்னு ஆண்களை யாருமே சொல்கிறதில்ல. ஏன்னா குடும்ப குத்து விளக்கு, குடும்ப விளக்குன்னு பாரதிதாசனே வந்து ஒரு கதை எழுதுகிறாரு. குடும்ப விளக்கு பெண்கள். ஒரு வீட்டில் பெண் நன்றாக நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா செல்வமும் வந்து சேரும். ஆனால் ஒரு பெண் நல்லா இல்லைன்னா எல்லா செல்வமும் இருந்தும் ஒரு சிறப்பையும் அன்பையும் அறிவாற்றலையும் அது கெட்டு போகும். ஆகவே வந்து பெண்கள் தான் குடும்பத்தின் குலவிளக்கு, குத்து விளக்கு. ஆகவே பிரச்சனைகளை சமாளிப்பதிலும் ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கு ஒரு இன்ச் மேலே சமாளித்து குடும்பத்தை சிறந்த முறையில் இந்த நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் சிறப்பாக சேவை செய்வது குடும்ப விளக்கு பெண்களே பெண்களே என்று தீர்ப்பை வழங்கி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.